உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வரும்போது 28 வயசு. 28 வயசு, எனக்கும் அதே வயசு. என்ன செய்யலாம்? 28 வயசு பொடியனால என்ன செய்யலாம் இந்த காலத்துல? 28 வயசு பொடியன்னா 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டரை இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக பிரட்டியவர். ஏன் இப்ப ஏலா? 28 வயசுல இஸ்லாத்துக்கு வந்த அந்த வீரன் தான். எல்லாம் ஒளிஞ்சு போறாங்க. எங்க? மக்கால இருந்து மதீனாவுக்கு ஒளிஞ்சு போறான். முஸ்லிம்கள் பயமே. காஃபிர்கள் கண்டா என்ன செய்வான்? அடிச்சிருவான், புடிச்சிருவான், சொத்துக்களை பறிச்சிருவான். ஒளிஞ்சு போறான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காஃபிர்களுடைய தலைவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ வாள் எடுத்துக்கிட்டு போனாங்க. அங்க காஃபிர்கள சபை எங்கெல்லாம் கூடுமோ போய் சொன்னாங்க. எப்படி வார்த்தைன்னு பாருங்க. எவனுக்கு தன்னுடைய தாய் புள்ளைய இழக்கணும் விருப்பமோ, நான் ஹிஜ்ரத் போறேன், ஆம்புலண்டா என்ன தடுத்துப்பார். எவனுக்கு பொண்டாட்டி விதவையாகணும் விருப்பமோ, நான் மக்கால இருந்து மதீனாவுக்கு போறேன், ஆம்புலண்டா தடுத்துப்பாரு. எவனும் வரல, வர மாட்டான். ஷைத்தானே பயந்தோடுறான். இவன் வருவானா? எப்படி வாலிபன், எப்படி முஸ்லிம், இஸ்லாத்தை வழங்கின முஸ்லிம். பைத்துல் மக்திஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா யாரும் கைப்பற்ற கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்தது கிறிஸ்தவர்கள் கையில. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தார். மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்தது கிறிஸ்தவர்களுடைய கையில. அபூபக்கர் மௌத்தானதுக்கு பின்னால் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக மாறினார். சகோதரர்களே, ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 25ஆம் ஆண்டு மஸ்ஜிதுல் அக்ஸா ஹஜ்ரத் அபு உபைதாவுடைய தலைமையில் படைகளை அனுப்பி மஸ்ஜிதுல் அக்ஸா கைப்பற்றப்பட்டு விட்டது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பொறுப்புதாரிகள் பாதிரிமார்கள் சொன்னார்கள், அவங்களோட ஜனாதிபதி வந்தா தான் நாங்க தொரப்ப கையில கொடுப்போம். ஏனென்றா அவங்களோட வேதத்துல இஞ்சில்ல, பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது, மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்ற வரும் தலைவர் இப்படித்தான் இருப்பார். சில அடையாளங்கள் எழுதப்பட்டிருக்குது. அவங்க சொன்னா, உங்களோட தலைவர் ஜனாதிபதி கலீஃபா வந்தா தான் நாங்க தொரப்ப கொடுப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் எப்படியான வீரன் என்றா, எந்த யுத்த காலத்துக்கும் போகாமலேயே நாட்டை கைப்பற்றுவார். அவங்களோட ஆட்சியில 7 மண்டா ஒரு வரலாறு காட்டுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்துக்கு போன வரலாறு. மதீனால தான் இருப்பார். மதீனாவுல இருந்து படைகளை வழி நடத்துவார். மதீனால தான் இருப்பார். மதீனாவுல இருந்து ஈரானுக்கு சிக்னல் கொடுப்பார். எதால? போனால, வாட்ஸ்அப்பால, வைபரால, பேஸ்புக்கால, டெக்னாலஜியால, அல்லாஹ்ட தொடர்பால. இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு தேவை சகோதரர்களே, வாலிபர்களுக்கு தேவை சகோதரர்களே, டெக்னாலஜி அல்ல. வாலிபர்களுக்கு தேவை அந்த இந்த தொடர்புகள் அல்ல. முஸ்லிம்களுக்கும் வாலிபர்களுக்கும் தேவை அவனுடைய தொடர்பு. அவன் வேணும் நமக்கு, வேற யாரும் தேவையில்லை நமக்கு. மனைவி முக்கியமா? அவன் முக்கியமா? அல்லாஹ் முக்கியமா? பெற்றவர் முக்கியமா? நண்பர்கள் முக்கியமா? அல்லாஹ் முக்கியமா? தெளிவா சொல்லுங்க, அல்லாஹ் தான் முக்கியம், வேற யாரும் முக்கியம் இல்ல. இப்படி வாழ்ந்து பாருங்க, அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான். அல்லாஹ் வாழ வைப்பான். கடலை வித்த ஒருவர், கடலை வியாபாரிக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 லட்சம் கிடைக்குமா? சொல்லுங்களே. கடலை வியாபாரிக்கு ஒரு நாளைக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 1000 ரூபா, ஒரு 500 ரூபா, சில நாள்ல அதுவும் கிடைக்காது. கடலை வித்தவன் ஹஜ்ஜிக்கு போனானா? கடலை வித்தவன் ஹஜ்ஜிக்கு போனானா? இப்ப பணக்காரனுக்கு ஆச்சரியம், அடே நானே ஹஜ்ஜிக்கு போகல, நீ எப்படி ஹஜ்ஜிக்கு போன? கடலை வித்து ஹஜ்ஜிக்கு போகலாமா? அவன் சொன்னானா, நான் தான் கடலை விக்கிறேன், ஏண்டா அல்லாஹ் கடலையா விக்கான்?
ஏண்ட ரப்பு அவன் கடலையா விட்டான், நான் அவன்கிட்ட கேட்டேன், அவன் என்ன அனுப்பி வச்சான். இப்படி மாறணும் முஸ்லிம்கள். இது சஹாபாக்கள் காலத்தில் நடந்த கதை இல்ல, நேத்து முந்தநாத்து நடந்த கதை, இந்த காலத்தில் நடந்த கதை. இப்படியான மக்கள் தான் இந்த அக்கரப்பத்துக்கு தேவை. இப்படியான முஸ்லிம்கள் தான் இந்த ஸ்ரீலங்காவுக்கு தேவை. சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூ உபைதா செய்தி அனுப்புறார் ரலியல்லாஹு அன்ஹு, கலீஃபா அமீருல் முஃமினீன் நீங்க வந்தா தான் தொரப்ப தருவானாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுப்ஹானல்லாஹ், இப்பயா ஒரு 10 ஒருத்தர் தான் போற, அவர் ஜனாதிபதி ஒருவர் தான், அவருக்கு முன்னால ஒரு பிளைட் பின்னால ஒரு பிளைட், வந்து இறங்கினா முன்னால ஒரு BMW பின்னால ஒரு ஃபெராரி, பக்கத்துல ஒரு லெம்போகினி, அங்கால ஒரு பென்ஸ். என்ன 4 கால் வச்சு போறானோ தெரியா படம். நாங்க யாரு? நாங்க இந்த நாட்டு ஜனாதிபதி. நாங்க யாரு? நாங்க சவுதி மன்னர். தங்க எஸ்கலேட்டர்ல தான் இறங்குவோம். ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு இவன் படுற பாடு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு 63 முஸ்லிம் நாடாம் கடைசியா வந்த தகவல். எத்தனை முஸ்லிம் நாடு இருக்குதாம்? 63 முஸ்லிம் நாடாம். அந்த 63 முஸ்லிம் நாட்டுக்கும் ஒரு ஜனாதிபதி. அப்ப எத்தனை கார்ல அவர் போயிருக்கும், எத்தனை 1000 குதிரையை ரெடி பண்ணிருக்கும், எத்தனை லட்சம் ஒட்டகம் தங்கத்தால வெள்ளியால அலங்கரிக்கப்பட்ட உடுப்புகள் எல்லாம் உடுப்பாட்டி கொண்டு போயிருக்கணும். ஒரே ஒரு ஒட்டகம், ஒரே ஒரு ஒட்டகம் எடுத்தார். அடிமை சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய காரி, மிகப்பெரிய காரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் ஓதுறதா இருந்தா சாலிம்ட்ட போய் ஓதுங்க. சஹாபி அபூ ஹுதைஃபாவுடைய அடிமை சாலிமை கூப்பிட்டாங்க, வா சாலிம் போவோம். கொஞ்ச நேரம் அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி ஒட்டகத்துல போவார், கொஞ்ச நேரம் ஜனாதிபதி நடந்து போவார். ஏன்? ஒட்டகத்துக்கும் கஷ்டம் கொடுக்காத ஜனாதிபதி. 2 பேர் போறல்ல, ஒரு ஆள் நட ஒரு ஆள் ஏறு, இப்படியே போகுது பிரயாணம். எங்க? மதீனாவில இருந்து பலஸ்தீனுக்கு கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் போகணும். எப்படி கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. நம்மட வாழ்க்கை எங்க இருக்குது, நம்மட முன்னேற்றம் எங்க இருக்குது, நம்மட தொடர்பு எங்க இருக்குது, நாம என்னத்தை யோசிச்சுட்டு வாழ்றோம் உலகத்துல. இதை வழங்குறதுக்கு தான் இந்த பயான். போறாங்க போறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. இப்ப பலஸ்தீன் நெருங்குது, பலஸ்தீன் நெருங்குது. யார டேர்ன் தெரியுமா? ஜனாதிபதி நடக்கிற டேர்ன், அடிமை ஒட்டகத்துல வார டேர்ன். அடிமை சொன்னார், பலஸ்தீன் வருது, பரவாயில்ல நான் நடந்து வாரேன், நான் நடந்து வாரேன், நீங்க கொஞ்சம் ஒட்டகத்துல வரலாமே. சரி பொத்துவாயே, ஒண்டட்டேனா நீ ஒட்டகத்துல வா, நான் நடந்துதான் வருவேன். ஜனாதிபதி என்ன ஜனாதிபதி? நான் என்ன ஜனாதிபதி? அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்தான். உடுப்புல 11 ஓட்டை இருக்குது. எத்தனை ஓட்டை? சுப்ஹானல்லாஹ். ஒரு ஓட்டையோட நாங்க உடுப்பு போடுவோமா? கொஞ்சம் கொஞ்சம் சந்தன குச்சி உளுந்து ஓட்டையானாலே அந்த உடுப்பு ரிஜெக்ட். ஜனாதிபதியுடைய உடுப்புல, உலகத்தை கட்டியாண்ட மன்னருடைய உடுப்புல, அமெரிக்கா ரஷ்யா போல அந்த காலத்தில் வாழ்ந்த வல்லரசு, ஈரான் இத்தாலி எல்லாம் பயந்து நடுங்கிய பேரரசன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் உடுப்புல 12 ஓட்டு. எத்தனை ஓட்டு? 12 ஓட்டு. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்தார். சொன்னார், பெரிய இடம், துறப்ப வாங்க போறீங்க, கௌபத்துல்லாவுக்கு போறேன் வைப்போம், எப்படி போவோம் நாம? பெரிய இடம், துறப்ப வாங்க போறீங்க, உடுப்ப மாத்திக்கிட்டா நல்லமே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க ஒரு பார்வை. அபூ உபைதா, அபூ உபைதா, இந்த வார்த்தைய நீ சொல்லாம, ஏண்டா அபூ உபைதாவோட அவ்வளவு இரக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ உபைதா முக்கியமான சஹாபி, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி. அபூ பக்ரின் ஃபில் ஜன்னா, வ உமர் ஃபில் ஜன்னா, வ உஸ்மான் ஃபில் ஜன்னா, வ அலியுன் ஃபில் ஜன்னா, வ தல்ஹத்து ஃபில் ஜன்னா, வ சஅதுன் ஃபில் ஜன்னா, வ சயீதுன் ஃபில் ஜன்னா, வ ஸுபைர் ஃபில் ஜன்னா, வ அப்துர்ரஹ்மான் ஃபில் ஜன்னா, வ அபூ உபைதா ஃபில் ஜன்னா. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10
10 சஹாபாக்கள்ல ஒருவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாறதுக்கு முன்னால் அவர் மௌத்தாகிட்டார். என்ன நோய்? கொள்ளை நோய், பிளக், காலரா நோய் வந்து மௌத்தாயிட்டார். சிரியால மௌத்தாயிட்டார். அவங்களோட கபர் இருக்குது, ஜோர்டான்ல இருக்குது அவங்களோட கபர். சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல சொன்னாங்க, அபூ உபைதா மட்டும் உயிரோட இருந்திருந்தா அவரைத்தான் நான் அடுத்த ஜனாதிபதியா நியமிப்பேன். அவ்வளவு உயர்ந்த சஹாபி ஓடி வந்து சொல்றார், அமீருல் முஃமினீன் கொஞ்சம் உடுப்ப மாத்திக்கிட்டா நல்லமே, நல்ல உடுப்பு ஒன்று போட்டா நல்லமே. சொன்னாங்க, அபூ உபைதா நீ இல்லாம வேற யாராவது இந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் மறக்க முடியாத தண்டனை கொடுத்திருப்பேன். அபூ உபைதா உடுப்புலையா எங்களுக்கு கண்ணியம்? அபூ உபைதா, அபூ உபைதா வாகனத்திலேயா எங்கட கண்ணியம்? அபூ உபைதா இன்னா குன்னா அதல்ல கௌமின் ஃபஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம். அபூ உபைதா இந்த உமர் கேவலமானவனாக இருந்தான். உமர் கேவலமானவனாக இருந்தான், இழிவாக இருந்தான், ஒன்றுமே தெரியாம இருந்தான். அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தை தந்தது எதன் மூலமாக தெரியுமா? ஃபஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம். இஸ்லாத்தை தந்துதான் அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்தினான். சுப்ஹானல்லாஹ். எப்படி வார்த்தை சொல்லிட்டு எங்க எல்லாருக்கும், உலகத்துல வாழ்ற எல்லா முஸ்லிம்களுக்கும் படிப்பினையாக ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஃபைன் இப்தகைனல் இஸ்ஸத பிகைரி மா அஅஸ்ஸனல்லாஹ் அஸல்லனல்லாஹ். ஏ முஸ்லிம்களே, எப்பொழுது நீங்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேற எதன் மூலமாவது கண்ணியத்தை தேடுவீர்களோ அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்துவான். கண்ணியம் எங்க இருக்குது? இஸ்லாத்துல இருக்குது. நபிய கொல்ல வந்தவர் நான். வாள் எடுத்துக்கிட்டு நபிய கொல்ல வந்தாங்களா இல்லையா? வாளோ யாருக்கும் தைரியம் வரலே, யாருக்கும் தைரியம் வரலே. வாள எடுத்து சொன்னார், நான் ஆம்பளை, நான் பெற்ற முகம்மதுடைய தலைவர். அப்படி வந்தவர, அப்படி வந்த என்ன? ஒரு குர்ஆன் ஆயத்து தானே, ஒரு குர்ஆன் வசனம். வாள எடுத்துக்கிட்டு போறார் வெட்டுறதுக்கு. போகல ஒருத்தர் சொல்றார் இடையில, சாத் இப்னு அபீ வக்காஸ் நினைக்கிறேன், சொன்னார், நீ முகம்மதை வெட்டுறதுக்கு முன்னால உண்ட குடும்பத்தை பார். ஏன் எந்த குடும்பத்துக்கு என்ன? ஓண்ட தங்கச்சி ஃபாத்திமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்கச்சி ஃபாத்திமா, ஓண்ட தங்கச்சி ஃபாத்திமா, அவட மச்சான் 2 பேரும் இஸ்லாத்துக்கு போய்த்துட்டான். மாப்பிள்ளையும் பொண்டாட்டி முஸ்லீம் ஆயிட்டான். எப்படி ஆத்திரம் வரும், எப்படி கோபம் வரும். வீட்டுக்கு வந்தா வந்த வரத்துல ஓங்கி பலார்னு விட்டாங்க. தங்கச்சியில கண்ணத்துல அற உண்டு, கண்ணம் வெடிச்சு ரத்தம் வருது. அரைஞ்ச அறையில ரத்தம் வாரனா எப்படி கையாயிருக்கும் அது? அரைஞ்ச அறையில ரத்தம். மச்சான தூக்கி போட்டு மிதிச்சான். இஸ்லாத்துக்கா போனீங்க? நீங்க இஸ்லாத்துக்கா போனீங்க? ஃபாத்திமாவும் யாரு? உமரோட பிறந்த பொம்பளை தானே. சிங்கத்தோட சிங்கம் தானே பிறக்கும், சிங்கத்தோட பூனையா பிறக்கும். அதுவும் சொன்னிச்சு, ஆமா நாங்க இஸ்லாத்துக்கு போய்த்துட்டோம், உன்னால என்ன செய்யலுமோ செஞ்சுக்கோ. இப்ப வெக்கம் வந்துட்டு. ஏன்? பொம்பளை கடிச்சிட்டோமே, கண்ணத்துல ரத்தம் வருது, வெக்கம் வந்துட்டு. இப்ப கண்ணுல ஒரு தாள் படுது. தாள் என்ன தாள்? குர்ஆன் வசனம். என்னது கேட்டார். அது குர்ஆன். தாங்க, தர முடியாது. நீ அசுத்தமானால் குளிச்சிட்டு வந்தா தான் தருவோம். எவ்வளவு கேட்டு பார்த்தார், தரல. போய் குளிச்சிட்டு வந்து அந்த வசனத்தை எடுத்து படிச்சார். சூரா தாஹா, ஒரு வசனம். இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. அல்லாஹ் சொல்றான், இன்னனி நிச்சயமாக நான், லா இலாஹ இல்லா அன என்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை, நான் தான் அல்லாஹ். எப்படி வசனம்? ஃபஅபுதுனி என்னை மட்டும் வணங்குங்கள், வஅகிமிஸ் ஸலா லிذிக்ரி என்னை ஞாபகப்படுத்துவதற்காக தொழுகையை நிலைநாட்டுங்கள். படிச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வெட்டுவதற்கு ஏந்தின வாள் கீழே விழுது. முகமெல்லாம் மாறுது,
கல்வெல்லாம் துறப்படுது. யாரு? பயங்கரமான காஃபிர், கொடிய காஃபிர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொல்ல வந்த காஃபிர். ஒரு குர்ஆன் வசனம், ஒரு குர்ஆன் வசனம். 25 வருஷமா குர்ஆன் ஓதுறோமே, வட்டிய உடையது இல்லையே சகோதரர்களே. 25 வருஷமா குர்ஆன் ஓதுறோமே, நமக்கு ஏன் பொய் பேசாம இருக்கேது இல்ல? ஒரு குர்ஆன் வசனம் ஒரு காஃபிர சஹாபியாக மாத்துது. ஏன் நம்மள மாற்றம் வருது இல்ல? குர்ஆன விளங்கி ஓதல்ல, குர்ஆன விளங்கி ஓதல்ல. எத்தனையோ வருஷம் தொழுகிறார், ஃபாத்திஹா சூராவுடைய அர்த்தம் தெரியுமா? தெரியாது. அர்த்தம் தெரியாம ஓதினா தொழுகையில உள்ளச்சம் இருக்காது. அர்த்தம் தெரியாம ஓதுறார். சிங்கள பயான் நடக்குது, என்ன விளங்கும்? எனக்கு சிங்களம் பேசுற ஒரு மௌலவிய கொண்டு பயான் பண்ண வச்சா ஒரு 25 பேர் தூங்குவாங்க, 100 பேர் எழும்பிட்டு போய்த்துருவாங்க. ஒன்றும் விளங்காது, குறைஞ்ச ஆக்களுக்கு தான் விளங்கும். ஏன்? நமக்கு சிங்களத்துக்கு சம்பந்தம் இல்லை, ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ். யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? நம்மட வழிகாட்டி குர்ஆன், அதே நம்ம படிக்கலே. அக்கறை 10ல எத்தனை உலமாக்கள் இருக்கிறான். அமெரிக்காவோட தொடர்பா இருக்கா, அவ இங்க இருந்து லண்டன்ல இருக்கா, உம்மா டிவில இருக்கா. வீட்ல பரக்கத் இல்லையாம், வீட்ல பரக்கத் இல்லையாம், வீட்ல சொல்லு கேட்காங்க இல்லையாம். வீட்ல என்ன வந்தாலும் எவ்வளவு உழைச்சாதும் போதாதாம். நீ அல்லாஹ்வை திருப்திப்படுத்த ரெடி இல்ல, நீ அல்லாஹ்ட குர்ஆன் எடுத்து ஓத ரெடி இல்ல, நீ அந்நிய ஆண்களுக்கு முன்னால் மறைய ரெடி இல்ல, நீ பாவத்தை விட ரெடி இல்ல. ஆனா அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை கொட்டணுமா? அல்லாஹ் சாமனுக்கு விலையை குறைக்கணுமா? அல்லாஹ் பெட்ரோலுக்கு விலையை குறைக்கணுமா? நீ ஆடுற மாதிரி எல்லாம் ஆடுவாய், அல்லாஹ் ஓண்ட இஷ்டத்துக்கு ஆடணுமா? அல்லாஹ் என்ன அடிமையா? நீ அடிமையா? அல்லாஹ் அடிமையா? நாங்க அடிமைகள், அல்லாஹ்வுடைய அடிமைகள். நாங்க அல்லாஹ்வுடைய அடிமைகள். நாங்க யாருக்கும் அடிமை இல்ல, அல்லாஹ்ட அடிமை நாங்க. அல்லாஹ் சொல்றானா அதை மட்டும்தான் நாங்க செய்யணும். அல்லாஹ் சொல்றதை செஞ்சா அல்லாஹ் நாங்க எதிர்பார்க்கிறத செய்வான். அல்லாஹ் சொல்றான், அன இந்த வன்னி அப்தி பி. ஏ மனிதனே, ஏ அடியானே, நீ எப்படி என்ன நினைக்கிறியோ அப்படி நான் உன்னோட நடந்து கொள்வேன். அல்லாஹ் உதவி செய்வான்னு நினைச்சா, நாம் அதுக்கேத்த மாதிரி வாழ்ந்தா அல்லாஹ் நிச்சயம் உதவி செய்வார், நிச்சயம் உதவி செய்வார். சகோதரர்களே, என்ன சொன்னேன்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு குர்ஆன் வசனத்தால் மிகப்பெரிய சஹாபியாக மாறினார். சொன்னார், இப்படி இருந்த என்னை, இப்படி கொடியவனாக இருந்த என்னை என்ற வாப்பா கத்தாப், என்ற வாப்பா கத்தாப், நம்ம சொல்லுமே உமர் கத்தாப் என்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாப்பா தான் கத்தாப். வாப்பா கத்தாப் சொன்னதை செஞ்சாலும் அடிப்பார், சொன்னதை செய்யாட்டியும் அடிப்பார். எப்படி வாப்பாவை அடிப்பார்? அவர் புகழ்ந்ததே இல்ல, நல்லது சொன்னதே இல்ல, அடிச்சு மட்டும்தான் எங்களை வளர்த்தார். அதனால் தான் நானும் கடினமாக மாறினேன். இப்படியெல்லாம் இருந்த என்ன அபூபைதா, அபூபைதா அல்லாஹ் இஸ்லாத்தை தந்து, கலிமாவை தந்து, நபியுடைய நண்பனாக மாத்தி, அதுவும் சும்மா நண்பனா? சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் கேட்டாங்க, புகாரில வருது ஹதீஸ், யா ரசூலல்லாஹ் மன் அஹப்புன் நாசி இலைக்க, உங்களுக்கு உலகத்துல ஆக விருப்பமானது யாரு? சொன்னாங்க, முதலாவது ஆயிஷா. ஆயிஷா. யார் ஆயிஷா? அதுவும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி. இன்றைக்கு எந்த மாப்பிள்ளையாவது சொல்லுவாரோ தெரியா, உலகத்தில் எனக்கு ஆக விருப்பமானது என்ற மனைவி. கொஞ்சம் கேள்விக்குறிக்குரிய விஷயம். நான் சிந்திக்கணுமா இல்லையா? பெண்கள் வந்திருக்கிறான், பெண்கள் விளங்கணும். முதலாவது பெண்களே கவனமாக கேளுங்க, நல்ல ஆழமாக உள்ளத்துல பதிய வச்சு கொள்ளுங்க. முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னா, ஒவ்வொரு பெண்ணுடைய சொர்க்கத்தையும் அல்லாஹ் மாப்பிளோட பொருத்தத்துல தான் வச்சிருக்கிறான். உங்களோட மாப்பிள உங்களை மன்னிச்சாதான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். உங்களோட மாப்பிள உங்களை பொருந்தி கொண்டாதான் அல்லாஹ் உங்களை பொருந்தி கொள்வான். மாப்பிள மாறும், அதுக்கேத்த மாதிரி இருக்கும், அது வேற சப்ஜெக்ட். ஆனா மாப்பிளையுடைய சொர்க்கத்தை
மாப்பிள்ளையுடைய சொர்க்கத்தை, ஆணுடைய சொர்க்கத்தை அல்லாஹ் மனைவியுடைய பாதத்தில் வைக்கல, அல்லாஹ் தாயிட பாதத்தில் தான் வச்சிருக்கிறான். நீ மனைவிய கண்டு மனைவிய சொல்ல கேட்டு உம்மாவுக்கு அநியாயம் செஞ்சாயிண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நெருப்பு மலை எதிர்பார், நெருப்பு மலை, கல்லு மலை எதிர்பாரு. தாயை நோகடித்து மனைவிக்கு வழிபட்டால். ஆயிஷா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு உலகத்துல ஆக விருப்பமானது யார் தெரியுமா? எந்த மனைவி ஆயிஷா. இரண்டாவது யார் யா ரசூலல்லாஹ்? அபூஹா, ஆயிஷாட வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்தான் எனக்கு இரண்டாவது உலகத்துல விருப்பம். மூணாவது யார் யா ரசூலல்லாஹ்? மூணாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். புகாரியில வருது, சஹாபாக்களே பொறாமைப்படும் அளவுக்கு எப்ப பார்த்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அபூபக்கர் உமர், அபூபக்கர் உமர், இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் நபியோட தானே இருக்கிறாங்க என்று சஹாபாக்களே பொறாமப்படுவாங்களாம். ஒரு நாள் மஸ்ஜிது நபவியில சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் வாராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்துல யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்த பக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. வந்துட்டாங்க, 3 பேரும் வந்துட்டாங்க, 3 பேரும் வந்துட்டாங்க. கேட்டாங்களா, என்ன பாக்குறீங்க, என்ன பாக்குறீங்க? ஹாக்கதா நுஷரு யௌமல் கியாமா, இங்க மட்டும் இல்ல கியாமத்துடைய நாளையிலையோ நாங்க 3 பேரும் இப்படி ஒண்டாத்தான் எழும்புவோம். இப்படி நண்பர்களை உருவாக்குங்க. சொர்க்கம் வரைக்கும் வரக்கூடிய நண்பர்கள் வேணும் உலகத்துல. ஒன்ன தியேட்டருக்கு கூட்டிட்டு போற நண்பர் நண்பன் அல்ல அவன், அவன் ஒன்ன நரகத்துல தள்ளுறவன். வாலிபர்கள் கவனமாயிருங்க. யாரோட சேர்ந்தா உங்களோட ஈமான் அதிகரிக்குமோ, யாரோட சேர்ந்தா உங்களோட தொடர்புகள் அல்லாஹ்வோட ஆகுமோ. நல்ல உலமாக்கள் இருக்கிறாங்க, தகுதியானவங்க இருக்கிறாங்க, சேருங்க. உலமாக்கள் ரெடியா இருக்கிறாங்க உங்களை வழி நடத்துறதுக்கு. ஆனா இவனுக்கு சேர ரெடி இல்லை. ஏன்? கரைச்சல். இவனோட சேர்ந்தா பள்ளிக்கு வாம்பான், அங்க போம்பான், இங்க வாம்பான். நம்மள ஃப்ரீ, இது ஜொலி பண்ற வயசு, இது ஃபன் எடுக்கிற வயசு மச்சான். இந்த வயசுல என்னடா நீ மூத்தப்பா மாதிரி பள்ளியில போய் குந்திட்டு இருக்கிறாய்? அவன் வந்தாலும் இவன் விட மாட்டான், சைத்தான். இப்படியான சைத்தானோட சேர்ந்துடாதீங்க. யாரோட சேர்ந்தா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாத்துல எதுவும் விடுபடல, இஸ்லாம் எதையும் சொல்லித்தராம உடல்ல. சொன்னாங்க, யாரோட சேர்ந்தா அல்லாஹ்ட சிந்தனை வருமோ அவன்தான் உண்மையான நண்பன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி. நீங்க என்ன பார்க்கணும்டா, நான் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கணும்டா ஏண்ட கூட்டாளிய பார்த்தா சரி. இது நபியுடைய வார்த்தை. கூட்டாளி நல்லவனா இவன் நல்லவனா இருப்பான், கூட்டாளி மோசமா இவனா அப்படித்தான் இருப்பான். ஆகையால கூட்டாளிமார் நல்லவர்களை தேர்ந்தெடுங்க, நல்லவனோட சேருங்க, ஈமான்தாரியோட சேருங்க, அமல் செய்யறவனோட சேருங்க, தக்வா உள்ளவனோட சேருங்க. படம் பார்க்கிறவனோட சேராதீங்க, பாட்டு கேட்கிறவனோட சேராதீங்க, பொம்பளைகளுக்கு பின்னால சுத்துறவனோட சேராதீங்க, ட்ரக்ஸ் பாவிக்கிறவனோட சேராதீங்க. சேர்ந்தா ஒன்று நீங்க அவனை திருத்துவீங்க, இல்லாட்டி நீங்களும் தூள்காரனா மாறுவீங்க. ரெண்டுல ஒன்று நடக்கும். உங்களோட ஈமான், உங்களோட அமல், உங்களோட தக்வா பாதுகாக்கப்படணுமா? எப்ப பார்த்தாலும் உங்களோட தொடர்பு நல்லவர்களோட மட்டும்தான் இருக்கும், நல்லவங்களோட இருக்கணும். அப்பதான் நான் நல்லவனா மாறலாம். உஹிப்புஸ் ஸாலிஹீன வலஸ்து மின்ஹும். ஒரு மிகப்பெரிய இமாம் சொல்கிறார், நான் பாவிதான், ஆனா நல்லவர்களை நான் நேசிக்கிறேன். நல்லவங்களை விரும்பணும், நல்லவங்களோட சேரணும் சகோதரர்களே. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படியெல்லாம் வாழ்ந்த என்னை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியது இஸ்லாத்தின் மூலமாக, கலிமாவின் மூலமாக. நபிக்கு மாமனாராக மாற்றினான் அல்லாஹ். நபிட மாமனார், கூட்டாளி, நண்பன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஒத்துமாண்டு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான் எத்தனை வயசுல சொல்லுங்களே ஒரு ஆள்? 63. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானது 63. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானது 63.
மௌத்தும் உண்டாத்தான், ஒரே வயசுல மௌத். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத்துடைய நாளையிலையும் நாங்க 3 பேரும், நானும் அபூபக்கரும் உமரும் ஒண்டாத்தான் எழும்புவோம். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹு தொழுவிக்கும் போது 2வது ரக்காத்துல ஒரு கத்தி, பயங்கரமான கத்தி, அபூ லுஅலுவா ஒரு ஷியாவன், நெருப்பு வணங்கி மஜூசி, உமரோட சரியான கோபம். சுப அந்த காலம் இப்ப எத்தனை லைட் இருக்குது, அந்த காலத்துல பள்ளியில லைட் எல்லாம் இல்லை, மஸ்ஜிது நபவியில இருட்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2வது ரக்காத்துல தொழுவிக்கிறாங்க. ஹஞ்சர் 2 பக்கமும் கத்தி, நடுவுல புடி, பயங்கரமான அந்த கத்தியில நெஞ்ச பூசி வச்சிருந்தான். நெஞ்ச பூசி வச்சிருந்தான். சரியா டைம் பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தினான். கொடலையும் கிழித்து கொண்டு கத்தி வெளியால வந்தது. ரத்தம் ஆறாக ஓடுது மஸ்ஜிது நபவியில. சஹாபாக்கள் எல்லாம் ஓடி போய் அவனை பிடிச்சாங்க. உமரோடு சேர்த்து 12 சஹாபாக்களை குத்தினான். அதுல 6 பேர் மௌத்தாயிட்டான். கடைசியா புடிவட்டத்தோட சாக்க போட்டு பிடிச்சிட்டான். புடிவட்டத்தோட அவனையே குத்திட்டு செத்து போயிட்டான். பேச இயலாத ஒரு வரலாறு. மிகப்பெரிய ஒரு தலைவருடைய ஆட்சிக்கு முடிவு கொண்டு வந்த பாவி, மிகப்பெரிய ஒரு கெட்டவன், அவன் மோசமானவன். சகோதரர்களே, மதீனா சொல்றாங்க சஹாபாக்கள், மதீனா மக்கள் எப்படி அழுகுறாங்கண்டா, தண்ட சொந்த புள்ள மௌத்தானா எப்படி அழுவாங்களோ அதை போல மதீனாவே ஒப்பாரி வைக்குது. ஹலீஃபாவுக்கு குத்திட்டான். டாக்டர்மாரெல்லாம் வராங்க, மருந்து கொடுக்கறாங்க. கொடுக்கிற மருந்தெல்லாம் வௌத்து ஓட்டையால வெளியே வருது. சொன்னாங்க, ஹலீஃபாவை காப்பாத்தேல, உங்களோட ஜனாதிபதியை காப்பாத்தேல, அவரோட கடைசி டைம் தான் இது. சக்கராத்துல சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு எங்கள்கிட்ட எந்த அமலும் இல்லை. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். எனக்கு சொர்க்கத்துடைய சர்டிபிகேட் அல்லாஹ் தரலி, யாருக்கும் சொர்க்கத்துடைய சர்டிபிகேட் அல்லாஹ் தரலி. உமர் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார் சொல்லுங்க? சொர்க்கத்துடைய சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர். புகாரியுடைய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஐதுனியல் பாரிஹத ஃபில் ஜன்னா, நேத்து இரவு நான் சொர்க்கத்துக்கு போய் வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க பார்த்தா, சொர்க்கத்துக்கு போய் பார்த்தா அழகான ஒரு மாளிகை. வரைது கஸ்ரன் மின் ذهب, அழகான தங்கத்தால கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோட்டை. எப்படி இருக்கும்? தங்க கோட்டை. அந்த தங்க கோட்டைக்கு பக்கத்துல ஒரு ஹூர்லீன் பெண் உது எடுத்து கொண்டிருக்கிறாள். சொர்க்கத்து கன்னி. கற்பனைக்கு எடுத்து பாருங்க எப்படி இருக்கும். இன்னொரு ரிவாயத்துல வருது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய உம்மா ருமைஸா, நம்ம பொம்பளையிலும் இருக்காங்க இல்லையா ருமைஸான்னு சொல்லி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய உம்மோட பேர் அது ருமைஸா. உம்மு சுலைம் அவங்களுடைய புனை பேர். உம்மு சுலைம் உது செய்து கொண்டிருக்கிறாள். கோட்டையின் அழகை கண்ட நான் கேட்டேன், யார கோட்டையப்பா இது இவ்வளவு அழகா இருக்குது? யார் சொல்றது? இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். யார கோட்டை இது? வாலிபர்கள் யோசிக்கணும். மலக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மலக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லிஃபதம் மின் குரைஷ், குரைஷ் குலத்து ஒரு வாலிபனுடைய கோட்டை இது. வாலிபர்கள் நினைச்சா சொர்க்கத்துல கோட்டை கட்டலாம். ரெடி ஆகணும், எல்லாத்துக்கும் ரெடி. பாருங்க, இந்த பள்ளியை கொடுங்க, நீங்க 5 நிமிஷத்துல கிளீன் பண்ணி முடிப்பான். அப்பா மாறு அரைச்சி செய்யற வேலையை தட்டி புட்டிங்க செஞ்சு முடிப்பான். ஒரு ஊரே பெருட்டுவான். இப்படியான வாலிபர்கள் தான் மார்க்கத்துக்கு தேவை. உலமாக்கள் ரெடி வழிகாட்டுவதற்கு. நாங்க பொது சொத்து தானே உலமாக்கள், நாங்க பொது சொத்து. டாக்டர் வேலையை தான் செய்வார், இன்ஜினியர் வேலையை தான் செய்வார். ராவு 2 மணிக்கு வந்து எங்களை ஊட்ட தட்டி வாங்க ஜனாசாண்டு கூப்பிட்ட நாங்க போகத்தான் வேணும். அங்க காலிக்கோட்ல யாருக்காவது பிரியிற கல்யாணத்தை சேர்த்து வைக்கணுமா, போகத்தான் வேணும். இங்கால கல்யாணம் நடக்குது, மாப்பிள்ளைக்கு கபில் துணிக்கா சொல்லி கொடுக்க வாங்க கூப்பிடுவான், அங்க கல்யாணமும் நடத்தி வைக்கணும். அங்கால வச்சோர் வருவார், ஹஸரத் புள்ள பிறந்திருக்கி பாங்கு சொல்லுங்க காதுல, அதுக்கும் போகணும். துனியாவுல ஆகிரத்துல இல்லாத பேரெல்லாம் தேடி அனுப்புவான் வாட்ஸ்அப்புக்கு, இது கருத்து கொஞ்சம் சொல்லுங்க, அதையும் தேடணும். இப்படி பன்முக பணியாளர்கள் தான் உலமாக்கள். பொதுச்சத்து உங்களுக்காகத்தான் நாங்க மார்க்கத்தையே படிச்சிருக்கிறோம்.
நாங்க மார்க்கத்தை படிச்சது நாங்க சொர்க்கம் போக மட்டும் இல்லை, நீங்களும் சொர்க்கம் போறதுக்கு. நாங்க படிச்ச எல்லா புகாரி, முஸ்லிம், திருமிதி, இப்னு மாஜா, தஃப்சீர், ஹதீஸ் எல்லாம் உங்களோட அமானிதம். உங்களுக்கு நாங்க சொல்லித்தர வேண்டிய அமானிதம். நீங்க பயன்படுத்தினா, நீங்க தேவைப்பட்டா உங்களுக்கு படிச்சு தரதுக்கு நாங்க ரெடி. கண்ணியமான சகோதரர்கள், என்ன சொன்னேன்? வாலிபர், மலக்கு சொன்ன வார்த்தை வாலிபன். ஒரு குறைஷி குலத்து வாலிபனுடைய மாளிகை இது. ரசூலுல்லாஹ் எந்த குலம்? நபி அவங்க எந்த குலம்? குறைஷி குலம் தானே. நபி அவங்க நினைச்சாங்களாம், அப்ப ஏண்ட மாளிகை தான், ஏண்ட மாளிகை தான். சரி, உள்ளுக்கு போவோண்டு காலடி எடுத்து வச்சேன். சொன்னாங்க, உங்களுடைய இல்லை, இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாளிகை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபதகர்து கைரதக, உமரே எனக்கு உடனே உண்ட கோபம் ஞாபகம் வந்துச்சு, உண்ட ரோஷம். ஏண்ட அனுமதி இல்லாம நீங்க எப்படி ஏண்ட மாளிகைக்குள்ள போவீங்கன்னு கேட்டாயிண்டா. இது என்ன அக்கரப்பத்துல கடை அறைக்குள்ள போய் பார்க்கிற கதை இல்லை, இது சொர்க்கத்துடைய கதை நடக்குது. எப்படி சீதேவிகள் அவங்க எல்லாம் சொர்க்கத்தை பத்தி மசூரா, சொர்க்க மாளிகையை பத்தி சம்பாசனை. சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதாங்களா, யா ரசூலல்லாஹ் அலைக அகார், நீங்க போனா நான் கோவப்படுவேனா? போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமே தாராளமா. எப்படி சஹாபி சொன்னாங்க, திருமிதியில வருது, மா தலஅத்தி ஷம்சு அலா ரஜுலின் கைரின் மின் உமர், உமரை விட சிறந்த எந்த மனிதனுக்காகவும் இந்த உலகத்தில் அல்லாஹ் சூரியனை உதிக்க செய்வதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுல சில பொம்பளைகள் வந்து உட்கார்ந்துட்டாங்க. நபி அவங்க உட்கார்ந்திருக்கிறாங்க. ஹிஜாபுடைய ஆயத்துகள் எல்லாம் இறங்கப்படுவதற்கு முன்னால் இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கிறாங்க. 4-5 பொம்பளைகள் வந்து சத்தம் போட்டு, ஆலியத்தன் அஸ்வாத்தஹுன்ன, சத்தம் போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பேசி கொண்டிருக்கிறான். சத்தம் போட்டு ஏதோ பிரச்சனை. இப்ப கதவு தட்டுற சத்தம் கேட்குது. மன்பில் பாப், யார் வந்திருக்கிறது? அபூபக்கர் வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். வாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. சத்தம் குறையல். 2வது கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அடுத்தது யார் வருவார்? உங்களுக்கு தெரியும் தானே. யார் வந்திருக்கிறது? உமர் வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். உமர்ங்கிற பேரை கேட்டதுதான் தாமதம். கீர் வார்ன கத்தின பொம்பளை எல்லாம் எழும்பிட்டு ஓடிட்டாங்க. கீருட்டு கத்தினாக்கள் எல்லாம் காணல. நம்மட பாசையும் கொஞ்சம் பேசினா தான் கொஞ்சம் சிரிப்பு வரும். கீர்வார்ன கத்தினாக்கள் எல்லாம் காணல. சகோதரர்களே, இப்ப எனக்கு வெளியூர்ல இருந்து ஒரு கோல் வரும், அது என்ன கீர்வார்னா என்னன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியாது அந்த பாசை. இத கேட்கிறார்கள், கீர்வார்னா என்ன? சத்தம் போட்டு பேசினவங்க ஓடிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்ப அடக்க முடியல. சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க. நம்ம நபின்னு உட்கார்ந்து இருக்கிறோம், நமக்கு ஒரு மரியாதை இல்ல. உமர் சத்தத்தை கடத்துல ஓடுறாங்க பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. நபி அவங்க சிரிக்கிறத பார்த்தாலே சஹாபாக்களுக்கு சந்தோஷம். சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்ஹகல்லாஹு சின்னக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை மவுத் வரைக்கும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பானா. நீங்க சிரிக்கிறத கண்டாலே உங்களுக்கு சந்தோஷம் நாயகமே. ஆனா ஏன் சிரிக்கிறீங்க? சொன்னாங்களா, வஹாவுலாய், எனக்கு இருந்த பொம்பளைகள் ஒரு கூட்டம் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. உமர் சத்தம் கேட்டதுதான் தாமதம். ஃபபாதர்னல் ஹிஜாப், ஓடி போய் என்ன ஒளிச்சுக்கிட்டு இருக்காங்க திரைக்கு பின்னால. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்த கோபம், யா அதுவாத்தி அன்புசின் போட்டாங்களா ஒரு சத்தம். அடியே ஆத்துமாக்களின் விரோதிகளே, அத்தகபுனனி வலா தகபுன ரசூலல்லாஹ், என்ன எனக்கு மரியாதையா? நபிக்கு மரியாதை தராம, நபிக்கு கண்ணியம் கொடுக்காம எனக்கு கண்ணியம் தாரீங்களா? நாங்கண்டா பாத்தீங்களா எங்களோட பவர், நாங்க வந்தா போதும் ஓடிடுவாங்க. அப்படி சொல்லல, நீ நபிக்கு மரியாதை கொடுக்காம எனக்கு மரியாதை தாரியா? பின்னால இருந்து சத்தம் வந்துச்சான், அந்த அஃபது மின் ரசூலில்லாஹ், நபி அவங்கள சமாளிக்கலாம், நீங்க உரமான ஆள், உங்கள்ட்ட தப்பே இல்ல, நீங்க உரத்த ஆளே, அதான் ஓடிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இவங்க எல்லாம் என்ன ஓடுறது, இவங்க எல்லாம் என்ன பயப்படுறது?
மா லகியக ஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜன் இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக். உமரே, இவங்கெல்லாம் என்ன ஓடுறது? உன்னை ஷைத்தான் ஒரு வீதியில் கண்டால் அவன் அடுத்த வீதியால ஓடுவாண்டாங்களாம். எப்படி சஹாபிய கொண்டு போட்டான் அந்த பாவி. அல்லாஹ்ட முடிவு, அல்லாஹ்ட நாட்டம். அவன் நரகம் போகணும், இவர் சொர்க்கம் போகணும், அல்லாஹ் எழுதி இருக்கிறான். மக்கள் எல்லாம் அழுகுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வராங்க. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைய தூக்கி மடியில வச்சிட்டான். வெச்சத்தோட சொன்னாங்களாம், அப்பாஸ், இப்ன அப்பாஸ், என்ன தூக்கி மணல்ல வை. யாரு? ஜனாதிபதி. யாரு? நபியுடைய மாமா. யாரு? ஹப்சா என்ற சிங்க பெண்ணுடைய வாப்பா. யாரு? உலகத்தையே கட்டியாண்ட மன்னாரி மன்னன். தன்னுடைய ஆட்சியில 5000 பள்ளி கட்டியவர். 5000 சுபா. இது மட்டும் போதாதா அவருக்கு? ஒரு பள்ளியா, 2 பள்ளியா? 5000 பள்ளி. சொன்னாங்களாம், கீழவை. அப்துல்லா பின் அப்பாஸ் சொன்னாங்களாம், உமரே, கலீஃபாவே, ஏன் பயப்படுறீங்க? உங்களை பத்தி ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லலையா, இப்படி சொல்லலையா, நீங்க சொர்க்கவாதின்னு சொல்லலையா? இல்ல 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 இல்ல. லவ் அன்னலி தலாஅல் அர்தி தஹபன் லஃப்தலைது பிஹி மின் அதாபில்லாஹ் قبل அன் அரா. சொன்னாங்களா, அப்துல்லா, இந்த உமர் செஞ்ச பாவத்துக்கு எப்ப பாவம் செஞ்சார்? இஸ்லாத்துக்கு முன்னால பாவம் செஞ்சார். 100 கொலை செஞ்சவனா இருந்தாலும் அவன் கலிமா சொல்லி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று வந்தா இஸ்லாத்துக்குள்ள அவன் பாவத்தை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிச்சிடுவான். அல் இஸ்லாமு யஹ்திமு மா கான கப்லஹு. உமர் ரலியல்லாஹு எப்ப பாவம் செஞ்சார்? இஸ்லாத்துக்கு முன்னால. சொன்னாரா, நான் செஞ்ச பாவத்துக்கு இந்த உலகத்தையே தங்கமாக மாத்தி அல்லாஹ் கிட்ட கொடுத்தாலும் அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? நீங்களும் நானும் என்ன தைரியத்துல இந்த உலகத்துல வாழ்றோம்? இப்ப சொல்லுங்க. பெண்களே யோசிங்க, ஆண்கள் யோசிங்க, வாலிபர்கள் யோசிங்க. யாருடைய வரலாறு நான் பேசுறேன்? உலகத்துல நபிமார்களுக்கு பின்னால் இரண்டாவது சிறந்தவர் சொன்னாங்களா, அப்துல்லா, நான் செஞ்ச பாவத்துக்கு உலகத்தையே தங்கமா மாத்தி அல்லாஹ் கிட்ட கொடுத்தாலும் என்ன மன்னிப்பானோ தெரியா? என்ன தூக்கி நிலத்துல வை. இல்ல, என்ன தூக்கி நிலத்துல வை. தூக்கி வச்சாங்களாம். சொன்னாங்களாம், அப்துல்லா, இந்த உமர் 63 வயசுல நரச்ச தாடியோட இந்த மணல்ல கடந்து பிறல்வதை பார்த்தாவது அல்லாஹ் என்னோட இறக்கப்பட மாட்டானா? அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டானா? அல்லாஹு அக்பர். நாமெல்லாம் ஒரு நாளாவது தனிய உட்கார்ந்து எவ்வளோ பாவம் செஞ்சேன், எவ்வளோ அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சேன், இதெல்லாம் என்ன மன்னிப்பியா யா அல்லாஹ்? மன்னிக்காம மௌத்து வந்தா என்ன நடக்கும்? மன்னிக்காம மௌத்து வந்தா என்ன நடக்கும்? அதுக்கு பின்னால லோயர் வரலாமா, ஜட்ஜி வரலாமா, சல்லிய கொடுத்து தப்பலாமா? என்ன வாழ்க்கை வாழ்றோம் சகோதரர்களே நாமெல்லாம்? நம்ம எப்ப திருந்துற, எப்ப மாறுற, எப்ப யோசிக்கிற, எப்ப அல்லாஹ்வோட தொடர்பாகிற? சோதனைகள் அல்லாஹ் தாரான். என் பக்கம் வா வா, என் பக்கம் வா. இதுக்கு தான் அல்லாஹ் சோதனையே தாரான். இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகனை கூப்பிட்டாங்களாம். அவங்களோட மகன் அப்துல்லா பின் உமர், மிகப்பெரிய சஹாபி. ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்தவர். முதலாம் இடம் யார்? அபூ ஹுரைரா. 2ஆம் இடம் யார்? ஆயிஷா அம்மா. 3ஆவது இடம் யார்? அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹும், மிகப்பெரிய சஹாபி. கூப்பிட்டாங்களா, அப்துல்லா இங்க வா. உலகத்துடைய சொர்க்கம் மதீனால தான் இருக்குது, மஸ்ஜித் நபவியில தான் இருக்குது. மா பைன பைத்தி வ மிம்பர். சிலவங்க யோசிக்கிறாங்க, ஒருத்தர் பார்க்கிறார், என்ன புதிய கதை ஒன்று சொல்றார். உலகத்துடைய சொர்க்கமா மதீனாலயா? ஆமா, இது எந்த கதை இல்ல, புகாரியுடைய ஹதீஸ நான் சொல்றேன். மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா. மதீனாவுல நாங்கெல்லாம் போய் தொழுவோமே, ஒயிட் காபட் என்று சொல்லுவாங்க. ஒயிட் காபட் நபி அவங்களோட கபருக்கும் நபியுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட இடம்
சொன்னாங்க சொர்க்கத்து பூஞ்சோலை, உலகத்துடைய சொர்க்கமாம். புகாரிட ஹதீஸ், புகாரியுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில உலகத்தை அழிக்கும் போது அதை அழிக்காம தூக்கி மதீனாவுல வச்சிருவான். தூக்கி சொர்க்கத்துல வச்சிருவான். தூக்கி சொர்க்கத்துல வைப்பானா. எவ்வளவு பாக்கியமான இடம். அங்கதான் யாரு அடங்கப்பட்டிருக்கிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது யார் இருக்கிறது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. மூணாவது ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்தை ஆயிஷா அம்மா தனக்காக வச்சிருந்தாங்க ரலியல்லாஹு அன்ஹா. ஏன்? உலகத்துடைய சொர்க்கம் அது. ஆயிஷா நாயுடைய ஊடு தானே அது. ஆயிஷா நாயகிட ஊடு தானே அது. உலகத்துல சொர்க்கம், உலகத்திலே சிறந்த நபி, அவனோட மாப்பிள்ள வாப்பா எல்லாரும் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல சொன்னாங்களா, அப்துல்லா நீ ஆயிஷா அம்மா கிட்ட போய் கொஞ்சம் கேளு, அந்த இடத்தை உமர் அடங்கப்பட ஆசைப்படுறார், உமர் அடக்கம் செய்யப்பட ஆசைப்படுறார். அமீருல் முஃமினீன், ஜனாதிபதி, இந்த கதையெல்லாம் நீ கதைக்கப்படாது. அமீருல் முஃமினீன் இந்த கதையெல்லாம் கதைக்கப்படாது. நான் இன்றைக்கு ஜனாதிபதியும் இல்லை, அமீரும் இல்லை. நான் ஒரு சாதாரண மனிதன், பாவி சக்கராத்துல இருக்கிறேன். போய் கேளு ஆயிஷா கிட்ட. உமர் சொல்றார், அந்த கேளு. அனுமதி தந்தா அந்த இடத்துல என்ன அடக்குங்க, அனுமதி தரலையா கொண்டு போய் என்ன ஜன்னத்துல் பக்கீல அடக்குங்க. இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தா எத்தனையோ பேர் காணிய சுரண்டி எடுக்கிற, சொர்க்கத்தை சுரண்டினாலும் பரவாயில்ல, ஊராண்ட அவன்ட இவன்ட ஒரு பவர்ல வந்தா இவர் சைன் வச்சா சரி, ஒரு சல்லிய கொடுத்தா சரி. இந்த அநியாயத்தை எல்லாம் அல்லாஹ் கிட்ட மறைக்கலுமா சகோதரர்கள்? அவர் எவ்வளவு பெரிய ஜனாதிபதி. அவர் நினைச்சிருந்தா ஆயிஷா அம்மா வெளியேற சொல்லு, என்ன கொண்டு போய் அங்க அடக்குங்க சொன்னா நடக்குமா இல்லையா? யாரும் கேட்கல. எப்படி பயம், அல்லாஹ்வோட பயம், எப்படி அல்லாஹ்வோட தொடர்பு. ஆயிஷா நாயகி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஏன்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண சஹாபியா, சாதாரண கலீஃபாவா, நபியுடைய உயிருக்குயிரான நண்பர் இல்லையா? அழுதுட்டு இருக்கிறாங்க. திரைக்கு பின்னால அப்துல்லா பின் உமர் ஓடி போய் கேட்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு, யா உம்முல் முஃமினீன், ஏ முஃமின்களுக்கெல்லாம் தாயே, ஆயிஷா அம்மாவே, நான் உமருடைய மகன் அப்துல்லா ஒரு உதவி கேட்டு வந்திருக்கிறேன் தாயே. என்ன வாப்பா வேணும்? என்ன வேணும்? உங்களோட வீட்டுல தானே ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அதுக்கு பக்கத்துல அபூபக்கர் இருக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு பக்கத்துல ஒரு இடத்தை நீங்க உங்களுக்காக வச்சிருக்கிறீங்க. அந்த இடத்துல எந்த வாப்பா உமர் அடக்கம் செய்யப்பட ஆசைப்படுறார். யான் அந்த இடத்தை உமருக்கு விட்டுத்தாரேன், நான் இப்பவே வெளியே போறேன், தாராளமா கொண்டு வந்து அடக்குங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரிகளே வந்து சொன்னாங்களாம், அப்துல்லா அபிஷிரியா அபதா, அபிஷிரியா அபதா, அபிஷிரியா அபதா, பாப்பா பாப்பா நன்மாராயம் உண்டாகட்டும். ஆயிஷா நாயகி அந்த இடத்தை உங்களுக்கு விட்டு தந்துட்டான். சொன்னாங்களாம், மகனே நான் ஜனாதிபதி கேட்கிறேன், அதுக்காக தந்திருக்கலாம், மௌத்தா போனதுக்கு பின்னால திரும்ப ஒருக்கா கேளு, திரும்ப அனுமதி தந்தாத்தான் நீ என்ன அங்க அடக்கணும். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் வாக்கு மாறுவாங்களா? மாற மாட்டாங்க. அடக்கம் செய்யும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழுதாங்களாம். அழுதுட்டு சஹாபாக்கள் கேட்டாங்களா, ஏன் அழுவுறீங்க? உமருடைய பிரிவு கவலை? இல்ல இல்ல அது வேற, ஆனா ஏன் அழுவுறண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில கைய தூக்கி சொன்னாங்களே, நாங்க 3 பேரும் கியாமத்துடைய நாளையில ஒண்டாத்தான் எழுப்பாட்டப்படுவோம். சொன்ன மாதிரி 3 பேரும் பக்கத்து பக்கத்திலேயே அடங்கப்பட்டுட்டாங்களே, எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே. இதுதான் சகோதரர்களே வாழ்க்கை. இன்றைக்கு உலகத்தில் உள்ள கோடான கோடி முஸ்லீம்கள், லட்சோப லட்சம் முஸ்லீம்கள் அந்த ரவுதால போய் நின்று முதலாவது அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், இரண்டாவது என்ன சொல்லுவாங்க? அஸ்ஸலாமு அலைக்க யா அபா பக்கர். மூணாவது என்ன சொல்லுவாங்க? அஸ்ஸலாமு அலைக்க யா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கியாமத்து நாள் வரைக்கும் இந்த நிமிஷம், இந்த செகண்ட் கூட அங்க சலாம் சொல்றாங்களா இல்லையா? சாதிச்சுட்டு போய்த்துட்டாங்க உலகத்துல. இப்படியான முஸ்லிம்களா நாங்க மாறணும் சகோதரர்களே.